இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதியுடைய மகாசங்கமம் நடக்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாகியலட்சுமிக்கு மகாசங்கமம் நடக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் மகாசங்கமம்னா கதையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. சும்மா ஒரு எல்லாத்தையும் வர சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு சும்மா விளாண்டுட்டு இருப்பாங்க, காம்படிஷன் வச்சுட்டு இருப்பாங்க, எதையாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா மல்டிபிள் கதை போகுது. ஒரு கல்யாணமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மெயினான ட்விஸ்டே மகாசங்கமத்தில் நடக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா டீட்டெயில்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது அப்படியே தரையில் சொல்லி ஒரு வாரம் முடியல. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி காம்படிஷனுக்கு வந்துட்டாங்க. கப்பிள் காம்படிஷன் அப்படின்ட்டு இது மாதிரி தான் இதே மாதிரி ரெசார்ட்டில் வச்சு ராஜாராணிக்கும் பாரதி கண்ணம்மாவுக்கும் முதல் நாள்லாம் கப்பிள் காம்படிஷன் நடந்திருக்கு. சரவணன் மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் காம்படிஷன், அப்புறமா அந்த காம்படிஷன் இந்த காம்படிஷனாக நடக்கும். பாண்டியன் ஸ்டோர்லேயும் அது நடந்துச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் ஆஹா கல்யாணத்தில் மகாவையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபேமிலியாக போய் நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம் அப்படிங்கிறாரு. உடனே இதுக்கு சூர்யாவும் ஏன் அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா தாத்தாவுடைய உடல் நலனை மனத்தில் வச்சு அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாநதியில் தாத்தா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்த கொண்டு போய் கங்காவையும் காவேரியும் பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காம்படிஷன் நடக்குது. பெஸ்ட் கப்புள் யார் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நம்ம போகிற போது தான் நடக்க மாட்டேங்குது. இவங்க ஒரு 7 பேர் மட்டும் கலந்துக்கிட்டு 7 பேரை டாப் ஒருத்தவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு 5 லட்ச ரூபா தரோம் அப்படிங்கிறாங்க. ஸோ 5 லட்சமா அப்படின்னு 2 பேரும் வாயப்படக்கிறாங்க. யாருன்னா காவேரியும் மகாவும். மகாவுக்கு வீட்டு செலவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு 5 லட்சம் தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, அந்த சிக்கல் இந்த சிக்கல் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக பணம் தேவை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு காவேரிக்கு பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு எப்பயுமே பண தேவை இருந்துகிட்டே இருக்குது. இது இல்லாமல் பணத்தை தொலைக்க வேறு செஞ்சாங்கல்ல, அந்த பணத்தை எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 லட்சத்தை சம்பாதிச்சோன்னா அதை வீட்டுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ஆர்க்கு இந்த மகாசங்கமத்தை எப்போல்லாம் கெட்டு போகணும் பார்த்திங்கன்னா, விஜயும் காவேரியும் கொடைக்கானல் போய் நெருக்கமாயிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு காவேரி மேலே ஒரு நல்ல அபிமானம் வந்துருச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ அவங்க கேட்டால் காவேரிகிட்ட ஒரு எரிஞ்சு விழுறாரு. ஏன்னா மகாசங்கமத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ யார் எனக்கு, நான் யார் உனக்கு, நான் எதுக்கு உனக்காக பண்ணணும், அதெல்லாம் நான் காம்படிஷனில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த பக்கம் மகா கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் சூர்யா நல்லா பேசுகிற மாதிரி காமிச்சாங்க. அவங்க தாத்தாவை அவருடைய உடல்நலனுக்காக நல்லா பேசுகிற மாதிரி கொஞ்சிற மாதிரி காமிச்சாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீயும் நானும்லாம் ஒன்றா இருக்க முடியாது, நம்ம 2 பேர் கப்புளே கிடையாது, அப்புறம் எப்படி கப்புள் காம்படிஷனில் கலந்துக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே 2 பெண்களும் ஷாக்காகி நிற்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி தாத்தாக்கள் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் பேசி அவங்கள கலந்துக்க சொல்ல, குமரனும் கங்காவும் ஒரு வேளை கலந்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, அவங்களும் கலந்துக்க. அப்புறம் காம்படிஷனில் ஒன்றா போய் கடைசியில் எந்த குடும்பம் ஜெயிக்க போகுது, யாருக்கு பண தேவை அதிகமாக இருக்கோ அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் இல்லாமல் அவங்களுக்கு இல்லை பாதியாக பிரிச்சுங்க அப்படின்னு 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மகாசங்கமத்தை பற்றி ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? 7 to 8 1 மணி நேரம் ஓட போகிறத பற்றி ஆஹா கல்யாணமாக மகாநதியா எந்த டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை 2 சீரியலும் பார்ப்பாங்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு